சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு செவ்வாய் இணைவு குருமங்கள யோகமா இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு, இங்க புதன் வக்ரமா இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல ஆவணி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியிலிருந்து 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்துல சூரியன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ இதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் ஆவணி மாதம் 6ஆம் தேதி 22/8/2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியிலேருந்து 6ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆமாங்க, புதன் வக்ர பயிற்சி ஆகுது. ரொம்ப ரேரான விஷயம் புதன் வக்ர பயிற்சி ஆகிறது. ஆனால் இந்த காலகட்டம் அந்த புதன் வக்ர பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகி கடகத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஆவணி 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி எகெயின் ஆவணி 19ஆம் தேதி நேர்கதியில் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு புதன் பயிற்சி ஆகுது. ஸோ இது என்னென்ன நன்மைகள் இதனால் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் 3/10க்கு அதிபதி. இது வரைக்கும் 4ஆம் பாவத்தில் இருந்த அந்த செவ்வாய் 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியானது நடக்குது. ஸோ ஒரு 3ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் அதிபதி ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ செவ்வாயினுடைய அமர்வு முழுக்க முழுக்க பாசிட்டிவான ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகுது. ஓகே, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிரனுடைய நகர்வு. இந்த வீடியோவோட டைட்டிலே அதான் கொடுத்துருப்பேன், சுக்கிரன் நீசம் பெறும் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுடைய ராசிக்கு 4/9க்கு அதிபதி, எல்லா விதத்திலையும் நல்ல பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உங்களுடைய பாக்கியாதிபதி. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆவணி 8ஆம் தேதி 24/8/2024 அன்னைக்கு கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கன்னியில சுக்கிரன் நீசம் அடைகிறார். ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சாலும் மட்டும் பத்தாது, கூடவே அங்க இருக்கக்கூடிய பாவ கிரகமான கேது கூட இணைவு பெறுது. இப்போ கேது கூட சுக்கிரன் நிறைஞ்சு நீசம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள். என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் தாயார் ஸ்தானமும் தந்தையினுடைய ஸ்தானமும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ சுக்கிரன் நீசம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும், எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து அப்படியே கேட்டுட்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துடலாம். சார் இது கோச்சார பலன் தானே சார் அப்படின்னா, கண்டிப்பாக கோச்சார பலன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல இந்த கோச்சாரம், நாம் சொல்லக்கூடிய கோச்சார பலனானது ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர நம்ம சொல்கிற பலன் நடக்காம போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், கூடுதல் குறையா இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமாக என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல சூரியன். இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தார். கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஈகோ, பிடிவாதமான ஒரு செயல்பாடு, பிடிவாத போக்கு. நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அதை ரொம்ப கண்டிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைகிட்ட இருந்து ஒரு நிறைய எதிர்ப்புகளை பார்த்துருக்கலாம். வாழ்க்கை துணையை எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள, ரெண்டாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை தாங்காமல் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் கவர்மெண்ட்லாம் லோன் வாங்கிட்டு, பேங்க்ல லோன் வாங்கிட்டுனா பயங்கர டார்ச்சராக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டம் இருந்தது, கடந்து வந்திருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 70-80% குடும்பத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வேலையில் பயங்கரமான ப்ரெஷர், டென்ஷன், அழுத்தங்கள், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை விடலாம், எதை துணிஞ்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல், ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருந்தீங்க கும்பராசி. ஆனால் இப்போ ஆவணி 1ஆம் தேதி அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்திலிருந்து 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வந்தார. 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வையில் சூரிய பகவான் பலம் அடைகிறார்.
1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சரி சமமாக சமசப்தமாக பார்த்துக் கொள்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளவு ஈகோ இருக்கட்டும், எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கட்டும், கண்டிப்பா 2 பேரும் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரிவினைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நல்ல புரிதல் கிடைக்காது. அப்பவும் ஒரு ஈகோ, அப்பவும் ஒரு விதண்டாவாதம், அப்பவும் ஒரு பிடிவாதம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி 2 பேரும் சேர்ந்துருவீங்க. ஸோ அதுதான் இங்கே பியூட்டி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கொள்கையில், உங்களுடைய கருத்தில், உங்களுடைய எண்ணங்களில் சரி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தீர்க்கமாக நம்புறீங்க. அதைப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அதை சரின்னு கேட்டிருந்த உங்களுடைய ஆப்போசிட், உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போ இல்லைப்பா நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது, நான் சொல்கிற மாதிரி கேளு, இது ஷார்ட் ரூட்டு, சீக்கிரம் முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோடு அவங்க இருக்க போகிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க சார், உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக போகிறாங்க. வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கேட்டு உணர்ந்து நடந்து கொண்டால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அட்வைஸ், உங்கள் வாழ்க்கை துணையுடைய செயல் முன்னேற்றி வைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கடமலை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அதையெல்லாம் நினைக்க வைக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்குறது. இது வாழ்க்கை துணை கட்ட மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சார், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படி தான். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான் இருக்கும். உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ செய்வாங்க. அதை நம்ம முழு தீர்க்கமாக நம்ம முழு மனதோடு நம்பி அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஸோ பெட்டர் வே உங்களுக்கு காத்துட்ருக்கு. 2வது, அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்கள் ஆக வேண்டியது இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அதை செய்துக்கிட்டனா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் தந்தையின் வழியில் உங்களுக்கான கலத்தரம் அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. திருமணமாக சார், பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தந்தையினுடைய உறவு வழியில், தந்தையினுடைய முயற்சினால் இந்த காலகட்டம் வரன் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான எல்லா விதமான சூழல்களும் இந்த காலகட்டம் அமையும். அவங்களுடைய மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயம். உங்களுக்கு உண்டான புகழ், அந்தஸ்து, கௌரவமெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா நல்ல வருமானத்தை இந்த காலகட்டம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு இருந்தது. ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நிறைய பொருளாதார சார்ந்த வெற்றிகளை பார்க்க முடியும். சொந்த ஊரில் இல்லாதவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. அதே போல் கம்யூனிகேஷன் துறை, அரசு துறை, கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை அதை சுற்றி தன்னுடைய வாழ்வினுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல வளர்ச்சிக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திகளில் சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்க முடியும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இல்லை வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த முயற்சிகள் இந்த காலகட்டம் பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. என்ன பண்ணாலும் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வாழ்க்கை துணையினுடைய கண் பார்வையில், உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கண் பார்வையில், உங்களுடைய தந்தையினுடைய கண் பார்வையில் நீங்கள் இயங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போது சுயமாக சில விஷயங்களை செய்கிறத காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய கண்ட்ரோலில் இயங்கிறது தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் போகுமே தவிர உங்களை கீழே இறக்காது. தைரியமாக அவங்க சொல்கிறத கேட்டு செய்யலாம். உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களும் இணைந்து பாடுபடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது சூரியன் 7ஆம் இடத்துல பலம் பெறுறது அப்படிங்கிறது குட் அண்ட் வெல். என்ன, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இல்லாமல்
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப சுபிட்சமாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம். அடுத்ததாக புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல இந்த மாத துவக்கத்தில் வக்ரமாக இருக்கிறாரு. ஆவணி 6ஆம் தேதி 22/8/2024 அன்னைக்கு வக்ர பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே போயிடுறார். குழந்தைகளினுடைய உடல்நல அக்கறை வேணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆவணி 19ஆம் தேதி வரைக்கும். முதல் 20 நாட்கள் குழந்தையினுடைய உடல்நலையில் அக்கறை வேணும். உங்களுடைய மனதில் பட்ட நல்ல விஷயங்களை அல்லது உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது. முதல் 20 நாளுக்கு வெளியில சொல்லவே கூடாது. அது அப்படி இது அப்படி அப்படின்னு உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மூன்றாவதா உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல விவகாரங்களை வெளியில தெரியப்படுத்துறதுக்கு உண்டான வேலை நடந்துடும். காதல் சம்பந்தமான விஷயங்கள பிரிவினைகளோ எதிர்ப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்பு கொண்டு. ஸோ அந்த விஷயத்திலேயே ரொம்ப பக்காவா இருக்கிறது நல்லது. நாலாவதா இந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த சூது பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பணம் முதலீடு பண்ணும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேயோ மற்ற எந்த விஷயங்கள்லையோ முதலீடு பண்ணக்கூடிய பணம் நல்ல வருமானத்தை தரும் அப்படிங்கிறதுல பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா அது நல்ல வருமானத்தை தர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்கும். என்னைக்கோ இருந்து வந்த பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன தீர்வுகள் இந்த காலகட்டம் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவ். தீர்க்க முடியாது நினைச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. தாய் மாமனுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க கூட தாய் மாமன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்கிறத சொல்லி வச்சு கொடுங்க. அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்குமெண்ட், பத்திரம், காலி நிலம், இதெல்லாம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு விசா அப்ளை பண்ண போகிறோம், இல்லை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பில் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் பேங்க் ஓரியன்டான விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு முடிவு எடுங்க. மேக்சிமம் இந்த மாதிரியான புது மாற்றங்களை இந்த முதல் 19 நாட்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. அதை மீறி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். கவனம் வேணும். அதுக்கப்புறம் ஆவணி 19 அப்புறம் அந்த புதன் பயிற்சியாகி மறுபடியும் 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் சகிச்சு தான் வரணும். ஆனால் மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை கடைசி 10 நாட்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு இந்த கிரகம் அனுமதிக்குது. என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திடலாம். கூட இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு அவங்களும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நம்பி உங்களுக்காக உதவி செய்வாங்க. இந்த காலகட்டம் மற்றவங்க நம்மளை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தவறான தகவலை, பொய்யான தகவலை பரப்பாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியுதோ அதை வெளியில் சொன்னால் போதுமானது. தவறான விஷயங்களை, வதந்திகளை பரப்பாமல் இருக்கிறது நல்லது. கடைசி 10 நாட்கள் உங்கள் மூலமாக வதந்திகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அடுத்த செவ்வாய் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். 3/10க்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி அவர் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10 குளிர் 5ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்க எந்த சூழலில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தொழில்னால அந்த ஜீவனத்தின் பெயரை முன்வைத்து பெரிய புகழ், அந்தஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு தான் போவீங்க. அதுவும் குழந்தை பிறந்த பின்பு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. ஸோ ஜாதகத்தில் இருக்கும்போதே அப்படின்னா கோச்சாரத்தில் அதே அமைப்பு வந்திருக்குது. 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம், பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை குறை கூறுனாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கெத்தா செம்மையாக வாழ்ந்து காட்டணுன்ற முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய திட்டமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுக்கு நல்ல விதமான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆகிக்குவீங்க. அதே போல் தைரியமாக, தன்னம்பிக்கையோட, துணிச்சலோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க. அந்த அணுகுதல் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். சுயதொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேணாங்க. முதல் 20 நாட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். மற்றபடி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த வெற்றியை இந்த செவ்வாய் பெற்று தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தர்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக
ஸ்ட்ராங்காக சொல்லலாம், இந்த மாதம் உங்களுக்கான மாதம், என்ன மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. வேலைக்கு போகக்கூடிய நபருக்கு நல்லா இருக்காது சார் அப்படின்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலதிகாரிகளையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பு தைரியம் இருக்கும். என்ன அவங்க சொல்கிறது நம்ம கேட்க மாட்டோம், நம்ம விருப்பத்துக்கு தான் செயல்படுவோம். அதனால் அவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது. எப்பவுமே கும்பம் நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். எப்போ அவங்கள தட்டணுமோ அந்த டைமில் தட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குணாதிசயம் கும்பத்துக்கிட்ட இருக்குது. சேம் அதே அமைப்புகள் தான் இந்த காலகட்டமும் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுடைய பிளானிங், உங்களுடைய செயல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. தைரியமாக இருக்கலாம். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு மனம் விரும்பிய மாற்றமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று. வீடு மாற்றம், இடமாற்றம், 2 வீலர் வாங்கலாம். 2 வீலர் வாங்குறதுக்குலாம் இது அற்புதமான காலகட்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பெட்டர், பெஸ்ட். உறவுகள் மூலமாக மனம் திருப்திகரமாக மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப லேசாகிடுவீங்க. உறவுகள் கூட கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை எல்லாம் காட்டுது இந்த காலகட்டம். ஒரு சுப நிகழ்வுகளுக்கு, மங்களகரமான காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுவுமே நல்ல விஷயம்தான். இந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா மனசு சந்தோஷமாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? பிரச்சனைகளை எட்ட வச்சு பார்ப்போம், சந்தோஷத்தை முன் வச்சு பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது 7ரை சனியினுடைய பாதிப்பு, ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு விலகி இருப்பதை உங்களால் உணர முடியும். அடுத்ததாக சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதி 9ல், 4ஆம் அதிபதி 8ல் நீசமாக இருக்கிறார், கேது கூட இருக்கிறார். ஸோ அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாது, கடை ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்னதாக மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போவதை சொல்கிறது. தாயாருக்கு முக்கியமாக வயிறு சம்பந்தமான ரோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. 3வதா, வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் எந்த மராமத்து பணிகளும் செய்ய வேண்டாம். 2 வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, ஆனால் கார் வாங்குறதுக்கு இந்த மாதம் யோகம் இல்லை. புதுசாக வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டாக வாங்கினாலும் கார் வாங்குறதுக்கு யோகம் இல்லை. தவறான சாய்ஸாக இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய வாகனம். ஸோ வீடும் அப்படி தான். ஸோ இப்போ வீடு வாகனத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். விளையாட்டில் அதிகமாகும், இல்லை வேறு விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். படிப்பில் குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தந்தைக்கு தேவையற்ற விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகள் வேலை விட்டு விலகிறதோ, இல்லை அவருடைய இடம் காலியாகிறதோ, அவரை வேலை விட்டு தூக்குறதோ, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரியினுடைய இடம், சீட்டு காலியாக போகுது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அந்த ஒரு அமைப்புகளை சொல்லுது. தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இருக்குது. இந்த காலகட்டமும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு சூழல். பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு வாகனத்தினுடைய புத்தகத்தை வச்சு பணம் வாங்குறது, வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்குறது, நகையை வச்சு பணம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு பொருளை அடக வச்சு பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ரொம்ப பெரிய கடனெல்லாம் இல்லை, சின்ன சின்னதான விஷயங்களுக்கு சமாளிக்க முடியாமல் அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். முக்கியமாக இந்த காலகட்டம் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணமே உங்களை விட்டு போயிடும். வெளியில் போகும்போது கொஞ்சம் நீட்டாக தெளிவாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே போல் குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க. போயிட்டு வர்றங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, கருப்பராயன், சுடலை மாடன், முனீஸ்வரன், ஸோ இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு வரணும். எப்போ சார்? பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு வரணும். கோயிலுக்கு போகும்போது 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு தெய்வத்துக்கு தேவையான பூ, பழம், தேங்காய், ஊதுபத்தி, சூடெல்லாம் காட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளையும் அந்த காவல் தெய்வம் தீர்த்து வைக்கும்.
உறுதியாக நடக்கும் இது. மேலும் கும்பராசி என்பர்கள்